ரஜினி வந்து பல மிரட்டல்கள் வந்தது, அவர் வந்து பயந்து போயிட்டாரு. ஆதவர்ஜுனா வந்து விஜயை வந்து ஒரு நடுத்தருவுக்கு இழுத்து விடாம விட மாட்டாருங்கிற பிளான்ல இருக்காருன்னு நினைக்கிறேன். ஏன்னா வந்து பாக்குறியா, மோதி பாக்குறியா, இப்ப ரஜினிகாந்துக்கு இல்லாத ரசிகர்களா, விஜயகாந்துக்கு இல்லாத ரசிகர்களா, இவங்கெல்லாம் அரசியல் களத்துக்கு, பொது வாழ்க்கைக்கு, பொது இடத்துக்கு வந்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க. இப்போ ரஜினி இங்கே வரான்னு தெரிஞ்சால் கண்டிப்பாக மக்கள் ஓடி போய் பார்ப்பாங்க. கரூரில் 44 பேர் செத்து போயிட்டாங்களேன்னு செய்தியாளர்கள் கேட்கும்போது ஓடுறாருங்க. ஏங்க 1.25 வயசு குழந்தை செத்து போனதுக்கே இவரெல்லாம் வருத்தம் தெரிவிக்கல. இது ரஜினின்னு ஒருத்தர் இல்லைன்னா விஜய்னு ஒருத்தர் கிடையாதுங்க. கலாநிதி, தயாநிதி, இந்த நிதிகளை கேட்டாலே அப்படி ஒரு அருள் வந்துடும்னு நீங்கள் தானே சார் புகழ்ந்து பேசுனீங்க. ஜெயலலிதா தோக்கடிச்ச வரலாறு உண்டு, உங்களுக்கு அப்படி ஒரு வரலாறு உண்டா? இப்படி வந்துக்கிட்டு ரஜினியோட எங்கள் தலைவர் பெருசு, கருணாநிதி ஃப்ராடு, உதயநிதியை ஒழிப்பேன், ஸ்டாலினை ஒழிப்பேன், இப்படி சொல்வதற்காகவே ஒரு கட்சி. வாய்ஸ் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். நம்ம கொடுக்க இருக்கிற தகவல்களை உடனடியாக தெரிந்து கொள்வதற்கு நம்முடைய வாய்ஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நம்முடைய இன்றைய நேர்காணல்ல பத்திரிகையாளர் ஜீவசகாப்தன் இணைந்திருக்காரு. வணக்கம் ஜீவா. வணக்கம். நேற்றைய தினம் தாவேக்காவுடைய நிர்வாகி ஆதவர்ஜுனா அவர்கள் வந்து நேற்று தமிழகம் முழுவதும் வந்து ஜாதிவாரி கணக்கை வலியுறுத்தி போராட்டம் நடந்தது. அதுல பேசும்பொழுது, அதாவது ரஜினி வந்து அரசியல் இருக்கிறதுக்கு வந்து அவருக்கு திமுகவிலிருந்து பல மிரட்டல்கள் வந்தது, அவர் வந்து பயந்து போயிட்டாரு, விஜய் அவர்கள் வந்து தைரியமா இருக்காங்க அப்படின்னு சொல்றாங்களே, இதை எப்படி நம்ம புரிஞ்சுக்கிறது இந்த ஒப்பீடு? அதாவது ஆதவர்ஜுனா வந்து விஜயை வந்து ஒரு நடுத்தருவுக்கு இழுத்து விடாம விட மாட்டாருங்கிற பிளான்ல இருக்காருன்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா ஆதவர்ஜுனா போன்றவர்கள் எந்த கட்சிக்கும் உண்மையாக இருந்தது கிடையாது. அவங்க வந்து ஒரு பொலிட்டிக்கல் மீடியேட்டர்ஸ் மாதிரி, அரசியல் இடைத்தரகர்கள். நீங்கள் இப்படி பண்ணுங்க பாஸ், ஜெயிச்சிடலாம், இப்படி இந்த மாதிரியான ஒர்க் பண்ணுறவங்க தானே ஒழிய அரசியல்வாதி கிடையாது. அவங்களுக்கு சமூக உணர்வும் இருக்காது, அரசியல் சிந்தனையும் இருக்காது. இவங்கள வச்சு என்ன லாபம் பார்க்கலாம், இவங்கள வச்சு என்ன ஒரு வியாபாரம் தான் அவங்களுக்கு. அரசியலுங்கிறது மக்களுக்கான களம் கிடையாது. ஆதவர்ஜுனா போன்றவர் அவர் விடுதலை சிறுத்தையில் இருக்கும்போது தன்னை ஒரு பெரிய அம்பேத்கரிஸ்ட் மாதிரி காண்பிச்சுட்டாரு. இங்கே வந்தோன்னா பார்த்தீங்கன்னா விஜய், அதாவது விஜயை தொட்டு பாருங்க, ஸ்டாலின் விஜய் வந்து பாருங்க, அவங்க டோனே ஒரு அரசியலுக்கான டோன் கிடையாது, அடியாள் டோன், ஒரு லும்பன்ஸுடைய டோன். நேற்று கூட அவர் பேசும்போது தொடர்ந்து அதோட ஸ்பீச்ல வந்து டெபுட்டி சிஎம் எல்லாரையும் வந்து வாங்க, நான் வந்து இதுக்கு தயாரா இருக்கேன் அப்படின்ற ஒரு துணியில தான் நேற்று அவருடைய பேச்சு முழுமையாகவுமே இருந்தது இல்லையா? ஆனா ஒரு பொறுப்பான தலைவர்கள் இப்படி பேச மாட்டாங்க. வந்து பாக்குறியா, மோதி பாக்குறியா, நான் ஜென்சி கிட்ஸ்லாம் எங்கள் பக்கம் இருக்காங்க, தூண்டி விடவா, ஸ்டாலின் உங்கள் வீட்டு முன்னாடி நிறுத்தவா, இது என்ன பேச்சு? இவங்க எல்லாருமே ஒரு சினிமா பட வில்லன் பாணியான பேச்சு, பஞ்ச் டைலாக், தொட்டுப்பார், இந்த டேட்டுக்குள்ளே நீ இருக்க மாட்ட அப்படிங்கிற சினிமா டைலாக்கானதை. இவங்க யாருமே மக்களுக்கான அரசியல் பேசுகிறவங்க கிடையாது. இந்த கட்சியே வந்து ஒரு தமிழ் சமூகத்துக்கு வந்து என்ன சொல்கிறது, ஒரு முற்போக்கா இதுகாரும் தமிழ் சமூகம் அடைந்திருக்கக்கூடிய எல்லா முன்னேற்றத்துறையும் பின்னோக்கி இருக்கிற ஒரு தடைக்கல் தான் இந்த கட்சி. இப்போ ஆதவர்ஜுனா நேற்று ரஜினியை பற்றிலாம் பேசுகிறாரே, ரஜினியை பற்றி பேசுவதற்கு விஜய்க்கு என்ன தகுதி இருக்குது? ரஜினிகாந்தினுடைய அரசியல் வலதுசாரியா, இடதுசாரியா, திராவிடமா, இந்துத்துவமா அப்படிங்கிறதெல்லாம் ஒரு புறம் இருக்கட்டும். அவர் கட்சியெல்லாம் ஆரம்பிக்க போகிறதா சொன்னார், வந்தேன்னார். 2017 டிசம்பரில் சொன்னார். ஒரு 1.5-2 வருஷத்தில் அண்ணாத்த ஷூட்டிங்கோடு நான் நிப்பாட்டிக்கிறேன்னு சொல்லிட்டார். ஆனால் அரசியல் களத்திற்கு வருவதாக வரப்போறேன்னு சொன்ன ரஜினிகாந்தே இதுவரை 50 ப்ரெஸ் மீட்டை சந்திச்சிருப்பார். என்னால் ஆதாரத்தோடு சொல்ல முடியும். விமான நிலையத்தில் ப்ரெஸ் மீட்டு, அவர் வீட்டு போயஸ் கார்டன் வாசலில் ப்ரெஸ் மீட்டு, தூத்துக்குடியில் ப்ரெஸ் மீட்டு, எங்கே போனாலும் செய்தியாளரை சந்திச்சாருங்க ரஜினிகாந்த். இத்தனைக்கும் ஒவ்வொரு முறை செய்தியாளரை சந்திக்கும் போது விமர்சனமாச்சு, இவர் சினிமா நடிகர், இங்கே பாருங்கள் எதுக்குமே பேச தெரியல. ஒருத்தன் போய் கொள்கை என்னன்னு கேட்டுட்டான், இன்னும் கொள்கைன்னு கேட்குறீங்க, தலை சுற்றி போச்சு அப்படின்னாரு. நீங்கள் பிஜேபி ஆளான்னு கேட்பாங்க, திருவள்ளுவருக்கும் காவி சாயம் பூசுகிறாங்க, எனக்கும் பூசுகிறாங்க, 2 பேருமே சிக்க மாட்டோன்னாரு. 7 தமிழர் விடுதலை, யார் 7 தமிழர் அப்படின்னு கேட்டு பிரச்சனையாகி அடுத்த நாள் எனக்கு எந்த தெரியும் 7 தமிழர் தெரியினார். அப்போ தொடர்ந்து செய்தியாளர்களை சந்திச்சார். சர்ச்சையானாலும் விமர்சனமானாலும் விவாதமானாலும் பரவாயில்லன்னு சந்திச்சார். எந்த ரஜினிகாந்த்? கட்சியே தொடங்காத ரஜினிகாந்த் எல்லா பிரச்சனைக்கும் கருத்து அவர் ப்ரெஸ் மீட்டை சந்திக்கும் போது பேசினார், வணக்கம் வைப்பார், ப்ரெஸ் பீப்புளுக்கு மரியாதை தருவார், எல்லாமே நடந்தது. கட்சி தொடங்கி 2-3 வருஷம் ஆச்சா? ஒரு செய்தியாளர் சந்திப்பு சந்திச்சிருக்காங்களா? சமீபத்தில் திருப்பரங்குன்றத்தில் மத கலவரத்தை தூண்டுற மாதிரி நடந்துச்சு, ஏதாவது கருத்து சொன்னாங்களா? மணிப்பூரில் கிறிஸ்தவர்களை இழிவுபடுத்தினாங்க, கருத்து சொன்னாங்களா? கிறிஸ்மஸ் விழாவில் கொண்டாடுறாங்கன்னு அடித்து பிஜேபி சங் பரிவார் பிரச்சனையாச்சு, கருத்து சொன்னாரா? இன்றைக்கி ஈரான் போர், எல்பிஜி தட்டுப்பாடு, பிஜேபி நினச்சா தடுத்துருக்கலான்னு பொருளாதார நிபுணர் ஆனந்த சீனிவாசன் எல்லாரும் சொல்கிறாங்க. அம்பானி இன்னைக்கு நினச்சிருந்தா தட்டுப்பாடை தடுக்கலான்னு ஏதாவது கருத்து உண்டா? எந்த பிரச்சனைக்காவது கருத்து உண்டா? ரஜினி கட்சி தொடங்க போகிறாருன்னு எல்லா பிரச்சனையும் கருத்து அவர் தான். காவிரி பிரச்சனை, முல்லை பெரியாறு, இதுக்கு என்ன கருத்து சொல்கிறீங்க, ஊழல் ஒழிக்க என்ன திட்டம் வச்சுருக்கீங்க, எல்லாத்துக்கும் கருத்து சொல்லுவாருங்க.
ஆனா அவரை முடக்கிறதுக்காக பொதுக்கூட்டங்கள் நடத்துறதுக்கு விட மாட்டாங்க அப்படின்றதையே வந்து தொடர்ந்து வலியுறுத்திக்கிட்டே வராங்களே. நீங்க செய்தியாளர் சந்திக்கிறீங்கன்னு சொல்றீங்க, அதே நேரத்துல அவங்களுடைய தரப்புல வந்து நாங்க மக்களையே சந்திக்கிறோம், எங்களுடைய எழுச்சியை கட்டுப்படுத்துறாங்க அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு. அதாவது எழுச்சி கிடையாது. அதாவது ஒரு மனமுதிர்ச்சியற்ற ஒரு கூட்டம் இத்தனை இடத்துல கூடுதுன்னா அந்த இடத்துல ஒரு பொது சமூகம் அலர்ட்டாக தான் செய்யும். இப்போ ரஜினிகாந்துக்கு இல்லாத ரசிகர்களா, விஜயகாந்துக்கு இல்லாத ரசிகர்களா, இவங்கெல்லாம் அரசியல் களத்துக்கு, பொது வாழ்க்கைக்கு, பொது இடத்துக்கு வந்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க. இப்போ ரஜினி இங்கே வரான்னு தெரிஞ்சால் கண்டிப்பாக மக்கள் ஓடி போய் பார்ப்பாங்க. அதனால் ரஜினிகாந்தை விட ஒரு பெரிய ஆள் கிடையவே கிடையாது. இன்றைக்கி இவர் ஏற்படுத்துவது எல்லாமே செயற்கையானது. நான் கேட்குறேன், ஐயா நல்லகண்ணு உடலுக்கு ஒரு மரியாதை செலுத்த வந்தார், எந்த போலீஸ் பாதுகாப்பு இருந்தது? அந்த இடத்துல என்ன பிரச்சனை வந்தது? நீங்கள் நினச்சா வரலாம், நீங்கள் அதை உருவாக்குறீங்க. நான் வர்றேன், வந்துக்கிட்டு இருக்கேன், அவர் விஜய் கிளம்பிட்டாராம், ஃப்ளைட்டில் இருக்காரான்ட்டு 2 மணி நேரத்துக்கு வர வேண்டிய விஷயத்தை 10 மணி நேரம் ஆக்கி உங்களுக்காக பெண்கள் குழந்தைகள் எல்லாரையும் காக்க வச்சு வெயிட் பண்ண வச்சு தண்ணி கூட கொடுக்காம அதை ரசிக்கிறீங்க கொடூரமாக. அந்த பாகுபலி படத்தில் வந்து அந்த சிலை ஒன்று பெரிய சிலை செய்வாங்க, அது கீழே விழ போகணுன்னு மக்கள் அழுவாங்க. ஒரு நாசர் சொல்லுவாப்பில், விழட்டும், ஒரு பிரம்மாண்டமான ஒரு மன்னருடைய சிலை கீழே விழுந்து சாகட்டும் மக்கள் அப்படிங்காப்புல. அது மாதிரி இவங்க என்ன நினைக்கிறாங்க, நான் விஜய், நான் ஒரு பெரிய ஆள், எனக்காக 10-15 பேர் சாக தான் செய்வான், நான் ஒரு மன்னர் அப்படிங்கிற மனநிலை இருக்குது. இல்லாட்டி இப்படி இந்த பேச்சு இருக்குல்லங்க, எம்ஜிஆர் ஒரு பெரிய கவர்ச்சிங்க, ஜெயலலிதா பெரிய கவர்ச்சிங்க, கலைஞர் பேசுகிறத கேட்க கூட்டம் வருங்க, இவங்க எல்லாரையும் விட ஒரு பெரிய ஆளா, நான் வந்தாலே கூட்டம், நான் வந்தாலே என்னால் எங்கேயும் வர முடியாது, நல்லகண்ணை ஏற்க எப்படி வந்தீங்க, நாளைக்கு பிரச்சாரம் செய்ய எப்படி வருவீங்க? அப்போ இது எல்லாமே இவரை குறித்து இவங்க கொடுக்குற பில்டப்பு. ஐயோ பாவம், அவர் வந்தால் கூட்டம் வருதான், திமுக அரசு முடக்குதான் அப்படின்னு. இவர் வந்து வீரத்தை பற்றிலாம் அவர் பேசுகிறார், தைரியமாக நின்னாருன்னு. கரூரில் 44 பேர் செத்து போயிட்டாங்களேன்னு செய்தியாளர்கள் கேட்கும்போது நம்ம இந்த மாதிரி ப்ரெஸ் பீப்புள் கேட்குறான், சார் உங்கள் மீட்டிங்கில் ஓடுறாருங்க. இவரெல்லாம் படத்தில் ஹீரோவாக பஞ்சு டைலாக் பேசி கைத்தட்டு வாங்கி வந்தவர் ஓடுறார். அது இந்த மாதிரியான ஒரு கேரக்டர் அரசியல் சினிமாவில் யாருமே பார்த்ததில்லை. கமலஹாசன் இந்த இடத்துக்கு போகிறாரு, செந்தில் பாலாஜி போகிறாரு, விஜயபாஸ்கர் முன்னாள் அமைச்சர் விஜயபாஸ்கர் போகிறாரு, அன்பில் மகேஷ் போகிறாரு, அரசியல் கட்சி தலைவர்கள், பாஜக எல்லாரும் போகிறாங்க. இவர் மட்டும், இவர் மீட்டிங்கில் செத்து போனதுக்கு இவரை தவிர மற்ற எல்லாரும் போனாங்க. இப்போ வரையும் அந்த மக்களை சந்தித்து அவர் ஆறுதல் சொல்லலை. வேணும்னா பணத்தை தூக்கிட்டு என் பனையூருக்கு வாடினார். ரொம்ப அருவருப்பானவர். அது கரூர் சம்பவத்தில் பெரிய பிரச்சனை ஆயிருந்து தெரிஞ்சாலும் 30 நாள் ஒரு. ஆனா இவ்வளவு நீங்க வந்து சொல்லும் பொழுது, ஆனா அவரை வந்து மக்கள் தலைவராக இருக்கக்கூடிய எம்ஜிஆருடைய ஒப்பிட்டு அதுக்கு அடுத்தபடியாக வந்து ரஜினியோட ஒப்பிடுறாங்க இல்லைங்களா? இந்த ஒப்பீடு எப்படி பாக்குறது? மக்கள் தலைவர் அவரை எம்ஜிஆருக்கு பிறகு வந்த அரசியல் தலைவராக வந்து இவரை வந்து ஒப்பிட்டு கொள்றாரா? இல்லை, எம்ஜிஆர் இவரும் ஒன்றும் கிடையாதுங்க. எம்ஜிஆர் வந்து ஒரு பியூர் பொலிட்டீஷியன். அவர் வந்து திமுகவில் 2 முறை சட்டமன்ற உறுப்பினராக இருந்தார், சட்ட மேலவை உறுப்பினராக இருந்தார், கூட்டுறவுத்துறை துணை சிறு சேமிப்புத்துறை துணை அமைப்புன்னு ஒரு பொறுப்பை இவருக்காண்டி அறிஞர் அண்ணா உருவாக்குனாங்க. அதற்கு பிறகு வந்து பரங்கிமலை எம்எல்ஏ, 2 முறை எம்எல்ஏ, கட்சியினுடைய பொருளாளர், இத்தனை பதவி வைத்த எம்ஜிஆர் அவர்கள் திமுகவிலிருந்து நான் விலகுகிறேன் விலக்கப்பட்டு அதிமுகன்னு ஒரு கட்சியை தொடங்கினார். இவருக்கு அப்படி எதுவும் வரலாறு இருக்கா? இதற்கு முன்னாடி ஏதாவது ஒரு அரசியல் செயல்பாடு இருக்கா? எம்ஜிஆர் வந்து 53, 56, 57 எம்ஜிஆர் எஸ்எஸ்ஆர் 2 பேரும் இந்திய எதிர்ப்புக்காக ஜெயிலுக்கு போயிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் அண்ணா வந்து சினிமாக்காரங்களாம் இந்திய எதிர்ப்பில் கலந்துக்கு வேணான்னு சொன்னதுக்கப்புறம் அவங்க எதுவுமே இது பண்ணல. தன்னுடைய படங்களில் வெளிப்படையாக திமுக பிரச்சார கொடியை காமிச்சார், உதயசூரியன் காமிச்சுக்கிட்டார். அதனால் பிரச்சனை வரும், சென்சார் போர்டு வந்தாலும் மாற்றுங்க, சந்திப்போன்னு சொன்னார். ஸோ இப்படியாக ஒரு அரசியல் உரையாடலை நிகழ்த்தி கொண்டிருந்த எம்ஜிஆர் கட்சி தொடங்கினார், ஜெயிச்சார். விஜய்கிட்ட அரசியல் உரையாடலே இல்லையே. கடந்த காலத்தில் ஜெயலலிதாவை எதிர்த்துருக்காரா? கலைஞரை எதிர்த்து பேசியிருக்காரா? அவங்க 2 பேரும் உயிரோடு இருந்தப்போ ரஜினிகாந்தை எதிர்த்து பேசியிருக்காரா? இன்றைக்கி இவங்க வந்து சொல்கிறாரு, எம்ஜிஆருக்கு அப்புறம் நான், ஜெயலலிதாக்கு அப்புறம் நான். ஜெயலலிதாவிடம் டைம் டு லீடுன்னு ஒரு வார்த்தை தலைவா படத்துக்கு வந்துச்சு. என்ன பம்பு நீங்கள் என்னங்க வச்சா என்ன தப்புன்னு ஜெயலலிதாவை எடுத்து ஒரு வார்த்தை உங்களால் கேட்க முடியலையே. அம்மா உங்களுக்கு என்னை பற்றி தெரியும், அம்மா நீங்கள் பார்த்து தான் செய்யுமா, டியூஷனுக்கு லேட்டாக வந்த பையன் கெஞ்சுற மாதிரி கெஞ்சினீங்களே கொடநாட்டில், வீடியோ தான் விட்டீங்க, அப்போ கூட உங்களை அந்த அம்மா பார்க்க கூட உங்களை அலோவ் பண்ணல. இன்றைக்கி நீங்கள் ஏதோ பண்ணையார் நான் இறங்கி வந்தால் கூட்டம் அது இதுங்கிறீங்களே. ஜெயலலிதாவுக்கு மேலே நீங்கள் ஒரு ஆள். ஜெயலலிதா உங்களை ரூம்குள்ளேயே உள்ளேங்க. ஒரு மனுஷனை கேட்டசிக்கு இப்போ வந்திருக்காங்கன்னா, ஒரு வீட்டுக்கு வந்திருக்காருன்னா வராண்டாவது உட்கார வைப்பாங்கல்ல, அந்த அம்மா அப்படி கூட உட்கார வைக்கல. இவர் தனியாக வீடியோ போட்டுல கெஞ்சினார். ஒரு மனுஷன் யாராக இருந்தாலும் நம்ம ரூமுக்குள்ளே வீட்டுக்குள்ளே கூடுவோம்ல, அதை கூட கூப்பிடலையே. எங்கே சொல்லுங்க, ஜெயலலிதா அம்மா வீட்டுக்கு நான் போனேன், ரூமில் போய் உட்காந்து பேசுனேன்னு சொல்லுங்க பார்ப்போம். அப்போ எஸ்எஸ்சி இவங்களும் நாங்கள் உங்கள் பிரச்சாரத்துக்கு உதவி செய்யணும்னு போய் கெஞ்சி கதறியில் 2011 எலெக்ஷனில் நின்றாங்க. அதுக்கப்புறம் அனிலா நானும் உதவி செஞ்சேன்னு சொன்னோன்னே அந்த அம்மாவுக்கு கோவம் வந்துருச்சு, யாருக்கு உதவி செஞ்சதுன்னு. இதுதானே உங்கள் வரலாறு. இன்றைக்கி வந்துட்டு அவரை போல் ஒரு தலைவர் இல்லைங்கிறீங்க. ஏன் ரஜினிகாந்தை பற்றி பேசுகிறாங்க? ரஜினியை வந்து திமுகவை மிரட்டுச்சு. ரஜினி உங்களுக்கு வந்து அரசியல் கட்சி தொடங்குறதா சொன்னது தான் 2017.
அவர் மன்னன் படத்திலேயே விஜயசாந்தியை திட்டினதெல்லாம் ஜெயலலிதாவை திட்டினதாக தான் பிரச்சனையாச்சு. அண்ணாமலையில் வினு சக்கரவர்த்திக்கு எதிராக அவர் பேசுனது ஜெயலலிதாவுக்கு எதிராக பேசுனது தான். முத்து படத்திலேயே அவர் வந்து இந்த மண்ணை ஆள வேண்டியவனே அவன் தான் டைலாக் வைப்பாங்க. அவர் எப்போ வருவார் எப்படி வருவார்னு யாருக்கும் தெரியாது. ஸோ சினிமா முழுவதுமே நான் அரசியலுக்கு வரப்போறேன், ஜெயலலிதாவை விமர்சிக்கிறேன். அவர் அரசியலுக்கு வராட்டினால தொடர்ந்து அவருடைய படங்கள்ல அரசியல பேசிக்கிட்டே தான் இருந்திருக்காரு. நீங்க அரசியலுக்கு படையப்பால நீங்க எப்போ அரசியலுக்கு வரப்போறீங்க டைலாக் வரும். என்னமோ திட்டம் இருக்குன்னு மீனா சொல்லுவாங்க முத்து படத்துல. தொடர்ச்சியா அதெல்லாம் கேட்டு கேட்டு ரசிகர்கள் இது பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. இவருடைய படத்துல என்ன இரட்டையர்த்த வசனம், ஆபாசம், வன்முறையை தவிர வேற ஒண்ணுமே கிடையாது. இவருடைய படத்தில் அப்படி என்ன பெருசாக இருந்திருக்கு. ஸோ ரஜினி அதையெல்லாம் தொடர்ச்சியாக எதிர்கொண்டு வந்தார். ராமதாஸோட மோதல், ஜெயலலிதாவுடன் மோதல், பிஜேபி ஆளுங்கிற விமர்சனம், காங்கிரஸ் அவரை கட்சியில் சேர்த்து 96 எப்படியாவது காங்கிரஸை நரசிம்மராவ் பேசினார், திருநாவுக்கரசர் போய் ரஜினிகிட்ட பேசினார். இப்படி ஒரு வரலாறு விஜய்க்கு இருக்கா? ஒரு தேசிய கட்சியை வந்து நீங்கள் கட்சியில் சேருங்கன்னு ரஜினி சொன்னாங்க. பிஜேபி முழுக்க முழுக்க ரஜினிக்கு சப்போர்ட்டாக இருந்தாங்க, டெல்லி அவருக்கு சப்போர்ட்டாக இருந்தாங்க, மூப்பனார் அவருக்கு சப்போர்ட்டாக இருந்தாங்க. அப்ப இருந்து சப்போர்ட் இருந்தா ஒரு அரசியலுக்கு வரல. தனி அரசியலுக்கு வந்து இன்னைக்கு பிஜேபியும் காங்கிரஸும் மாறி மாறி இவரை கூப்பிடக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது. எங்க கூப்பிடக்கூடிய நிலை அப்படிங்கிறதுலாம் யாரை வேணாலும் கூப்பிடும். டாக்டர் கிருஷ்ணசாமி கூட தான், புதிய தமிழகத்தை கூட தான் பிஜேபி கூப்பிடுது, வாசனை கூட தான் கூப்பிடுது. அதுக்காக அவங்களாம் மக்கள் பெரிய சக்தியா? பூவை ஜெயன்மூர்த்தி எல்லாரும் பிஜேபியோட கூட்டணியில் இருக்கிறவங்க இல்லை பிஜேபி கூப்பிடுறவங்களாம் நாட்டில் பெரிய சக்தின்னு அர்த்தமா? காங்கிரஸ், பிஜேபி, டெல்லி எல்லாமே ரஜினியை கூப்பிடும். இப்போ வரையும் இந்தியா முழுவதும் ஒருத்தர் ஃபோன் பண்ணால் எல்லா மாநில முதலமைச்சரும் ஃபோனை உடனே எடுக்கக்கூடிய நடிகர் ரஜினிகாந்த் தான். அது ஜெகன்மோகன் ரெட்டியாக இருக்கலாம், சந்திரபாபு நாயுடுவாக இருக்கலாம், உத்தரப்பிரதேசமாக இருக்கலாம், கர்நாடகமாக இருக்கலாம், தமிழ்நாடாக இருக்கலாம். இப்படி ஒரு அம்பானி வீட்டு கல்யாணமாக இவர் தான் கூட்டி வந்து ஸ்டில் கொடுக்க சொல்லுவாங்க. இப்படி எல்லாமே உண்டு. இவரை விட பெரிய பெரிய ஆட்களுடைய தொடர்பு, செல்வாக்கு, மரியாதை எல்லாம் உண்டு, சீனியாரிட்டிலேருந்து எல்லாமே. அப்பேற்பட்ட நடிகரை திமுக மிரட்டி நீங்கள் நின்ட்டீங்க. ஆனால் எங்கள் தலைவரை பார்த்தீங்கன்னா நிற்கிறாருன்னா இந்த ஒப்பீடே சிறுபலத்தனங்கிறேன். யார் யாரோட பேசுறது? ரஜினிகாந்தை பார்த்து சினிமாவுக்கு வந்தவர் தான் விஜய். ரஜினின்னு ஒருத்தர் இல்லைன்னா விஜய்னு ஒருத்தர் கிடையாதுங்க. இவருடைய ஒவ்வொரு நடிப்புமே ரஜினியை பார்த்து வந்தது தான். சீரட்டை தூக்கி போடுற மாதிரி பபுல்காம் தூக்கி போடுவார். அந்த ஸ்டைலு, மேனரிசம் எல்லாமே நான் ரஜினி ரசிகர், ரஜினி ரசிகர்னு காமிச்சு தான் கைத்தட்டு வாங்கினார். இவருடைய படம் முழுக்க ரஜினி போஸ்டராக காமிச்சு நான் இவரோட ரசிகர், நான் அண்ணாமலை ரசிகண்டா, அண்ணாமலை தம்பிடா, இப்படி தான் டைலாக் பேசுவார். விஜயகாந்த செந்தூர பாண்டி தம்பின்னு முழுக்க முழுக்க ரஜினிகாந்தால் வாழ்ந்தவர். இவருக்கு ரஜினிகாந்த் இல்லைன்னா அவருக்கு சினிமா நடிப்பே கிடையாது. ரஜினியை சொல்லி சொல்லி கைத்தட்டு வாங்கினவர். இன்றைக்கி வந்துக்கிட்டு நான் ரஜினியோட பெரிய ஆள், நான் சூப்பர் ஸ்டாரு, நான் தான், அவர் சூப்பர் ஸ்டார் இல்லை, அவரோட எனக்கு தான் வசூல் அதிகம்னு பேசுவதெல்லாம் தலைக்கணம். அதான் தகுதி இல்லாத ஒருத்தருக்கு ஒரு மிகப்பெரிய கூட்டம் வந்துருச்சு. அதை எப்படி மெயின்டைன் பண்ணுறதுன்னு தெரியல. இப்போ ரஜினிகாந்த் பாருங்கள், அவ்வளோ பெரிய உயரமான இடத்துல இருக்கார். தன்னுடைய போட்டி நடிகரான கமலஹாசனை எல்லா படத்துலையும் புகழ்ந்து பேசுவார். அவருடைய எல்லா படத்துலையும் அவர் பெரிய கமலஹாசன் இப்படி தான் பேசுவார். இவர் பெரிய கமலஹாசன்னு கமலை புகழ்வார். எல்லா படத்துலையும் 80களிலிருந்து இப்போ வந்து அந்த தர்பார் படம் வரையும் கமலஹாசனை ப்ரொமோட் பண்ணிக்கிட்டே இருப்பார். பொது மேடையிலையும் புகழ்வார். அமிதாப் பச்சன்லாம் நினைப்பாங்க கமல் மாதிரி ஒரு லெஜெண்ட் இருக்கிற இடத்துல ஒவ்வொரு இடத்துலையுமே அவர் வந்து சொல்லும்போது கமலை நிறைய இடங்கள்ல வந்து சுட்டி காமிப்பார். எல்லா இடத்துலையும் மணிரத்னம் சார் கமலை வச்சு பண்ணிடலாம், என்னை வச்சு எப்படி பண்ண முடியும் அப்படின்னு பயந்துட்டேன், இப்படியே தான் பேசுவார். ஆனால் இதில் என்னன்னா கமலை விட 1000 மடங்கு ரசிகர்கள் ரஜினிக்கு தான் அதிகம் தமிழ்நாட்டில். அவரை விட இவருக்கு தான் மார்க்கெட் அதிகம். ஆனாலும் ஒவ்வொரு இடத்துலையும் மேடையில் போய் என் நண்பன் கமலஹாசன், கலையுலக அண்ணா கமலஹாசன் இப்படி புகழ்ந்து பேசுகிறார் தன்னுடைய போட்டி நடிகரை. தனக்கு அப்புறம் வரக்கூடிய நடிகர்கள், சின்ன நடிகர்கள், ஜூனியரையும் ரொம்ப ப்ரொமோட் பண்ணுவார். யோகி பாபு பாட்டை போட்டு ரசிக்கிற மாதிரி காமிப்பார் தர்பாரில். ஸோ ரஜினிகிட்ட வந்து அந்த பெருந்தன்மை இருந்தது. அதாவது பணம், புகழ் எல்லாம் சேர சேர தன்னை தாழ்த்திக்கிட்டார். தாழ்மையாக பேசுவார். இவங்க தான் என் வளர்ச்சிக்கு காரணம் அப்படின்லாம் பேசுவார். ஆனால் விஜய்கிட்ட பாருங்கள், ரஜினி ஒரு ஆளா, ரஜினி பயந்துட்டாரு நாங்கள் இருக்கிறோன்னு பேசுகிறாங்க. விஜய் ஒரு கண்டன அறிக்கை விட்டுருக்கணும்ல. ஆதவ் வந்து விஜயை வந்து காலி பண்ணுறதுக்கான வேலையை பண்ணுறாரு. அப்புறம் பயந்து போயிட்டா இருக்கிறாங்க. எப்படி பயந்து போயிட்டாங்க? ரெட் ஜெயிண்டில் ரஜினி நடிக்கிறாராம், உடனே திமுக வர மிரட்டிருச்சுங்கிறாங்களே. ரெட் ஜெயின்ட்லக்கும் உங்களுக்கும் தொடர்பு இல்லை, விஜய்க்கு தொடர்பு இல்லை, படத்துல நடிக்கிறனாலேயே மிரண்டுட்டாங்கன்னு சொல்றது வந்து எப்படி? விஜய்க்கும் சன் பிக்சர்ஸ்க்கும் தொடர்பு இல்லை, விஜய்க்கும் ரெட் ஜெயின்ட்டுக்கும் தொடர்பு இல்லை. நீங்களாம் இவங்க படத்துக்கு இவங்களுக்கு உங்களுக்கு தொடர்பே இல்லையா? இதே உதயநிதியுடன், தயாநிதியுடன் நீங்கள் வந்து நட்பா இல்லையா? இது பண்ணலையா? பணம் பண்ணும்போது தெரியலையா? இவங்கள வச்சு நல்லா பணம் சம்பாதிச்சு ரேட்டை ஏற்றிக்கிறப்ப, சன் டிவியில் படம் போட்டு ப்ரொமோட் பண்ணுறப்ப தெரியலையா இவங்க திமுக குடும்பம்னு? ரஜினியை விட அதிகமாக இந்த திமுக டிவி பிக்சர்ஸ் எல்லாம் அதிகம் பயன்படுத்தினது விஜய் தானே. அந்த படத்தெல்லாம் இவங்க இல்லைன்னு சொல்லியிருங்க பார்ப்போம். இவருடைய கர்ண கொடூரமான படமான சுறா படம் கூட சன் பிக்சர்ஸ் தானே. அப்போ இந்த அளவுக்கு சன் பிக்சர்ஸோடு அவங்களால நெருக்கமாக இருக்கிறப்ப தெரியலையா சார் திமுக சேனல் திமுகன்னு? கலாநிதி, தயாநிதி இந்த நிதிகளை கேட்டாலே அப்படி ஒரு அருள் வந்துடும்னு நீங்கள் தானே சார் புகழ்ந்து பேசுனீங்க.
இந்த கலைஞருக்கு செலவு வைக்கணும், கலைஞருக்கெல்லாம் நம்ம செலவு வைக்கணும்னு விஜய் தானே சொன்னார். ஏன் சார் இந்த தீய சக்திக்கு இந்த இவங்களுக்கு இவ்வளோ புகழ்ந்து பேசுனீங்க? ரஜினி தைரியமாக ஜெயலலிதாவை எதிர்த்த வரலாறு இருக்குது. அவர் பிரச்சாரம் செஞ்சு ஜெயலலிதா தோக்கடிச்ச வரலாறு உண்டு. உங்களுக்கு அப்படி ஒரு வரலாறு உண்டா? ஜெயலலிதாவை எதிர்த்து நின்றுருக்கீங்களா? கலைஞரை எதிர்த்து நின்றுருக்கீங்களா? பிஜேபி எதிர்த்து நின்றுருக்கீங்களா? ஏதாவது ஒரு கட்சியை எதிர்த்து நீங்கள் நின்றுருக்கீங்களா? ரஜினி பாமகவை எதிர்த்து நின்னாரு, ஒரு கட்சியோட சண்டை போட்டாரு. இப்போ எல்லா கட்சியும் எதிர்த்து தனியா தானே வந்து பிரச்சாரம் பண்றாங்க, தனிச்சு நிப்போம் ஆட்சி அமைப்போம் தானே ஒரு இதோட இருக்காங்க. இல்லை சொல்கிறேன், நீ ரஜினி பயந்துட்டாரு மிரட்டினாங்கன்னு சொன்னீங்களே, அவர் என்ன ரீசன் சொன்னார்? கொரோனா காலகட்டம், எனக்கும் உடம்பு சரியில்லை, ஸோ இந்த நேரத்தில் கூட்டம் கூட்டுறது வேணாம், நான் வந்தால் கூட்டம் கூடும். இப்போ விஜய் கூட்டம் கூடுறத ரசிக்கிறார்ல, ரஜினி வந்தாலும் கூட்டம் கூடும், ரஜினி வந்தால் இதோட கூடும், அஜித் வந்தார்னா இதோட பயங்கரமாக கூட்டம் கூடும். ஏங்க சிவகார்த்தியன் ஒரு ஜவுளி கடைக்கு வராரு தெரிஞ்சால் இந்த ஏரியாவே அந்த இடத்துக்கு போயிருங்க. யோகி பாபு இந்த தெருவில் நிற்கிறாரு தெரிஞ்சால் அந்த கூட்டமே போகும். நடிகருக்கான கூட்டம்ன்றீங்களா? அவர் அரசியல் தலைவரா தன்னை வந்து அரசியல் தலைவருக்கான கூட்டம் அவர் கிடையாது. விஜய்க்கு அரசியல் இன்னும் அரசியல் பேச்சு பேசுறாரு, சினிமா பஞ்சு டைலாக் தானே பேசுறாரு, அரசியல் பேசலையா அவருக்கு என்ன அரசியல் பேசுறாரு? தூங்கி எந்திரிச்சா திமுக ஒரு தீய சக்தி, திமுக அழியணும், இதை தவிர்த்துட்டு ஏதாவது மக்கள் பிரச்சனை. இன்னைக்கு வேற இல்லைங்க, திருப்பரங்குன்றம் எஸ்ஐஆர் படிவத்தில் இன்னைக்கு பாஜக மாநிலங்களை அழிக்க பார்க்குது. இந்துத்துவா, கிறிஸ்தவர்களுக்கு எதிரான பரப்புரை, முஸ்லீம்களுக்கு எதிரான பரப்புரை, மேற்கு வங்கத்தில் ஆட்சியவே தேர்தலே நடத்த விடாமல் பண்ணுது. எவ்வளோ நடக்குது? ஏதாவது தெரியுமா அவருக்கு? இன்னைக்கு வளைகுடா நாடுகளில் பிரச்சனை. தன்னை அமைதியா இருக்கிறனால மட்டும் தனக்கு எதுவும் தெரியாது அப்படின்றதையும் வந்து தொடர்ந்து அரசியல்வாதியா இருக்க முடியும். மக்களுக்கான பிரச்சனையை பேசணும்ல. நீங்க எந்த பிரச்சனையும் பேச மாட்டாரு, அவருக்கான பிரச்சனையும் பேச மாட்டாராம். ஜனநாயகன் பாஜக எதுவுமே பேச மாட்டாராம். இப்போ என்ன மாதிரியான கட்சி இது? இந்த கட்சி பேசுனா திமுகவை திட்டுறதுக்காக ஒரு கட்சி, அதுக்கு எதுக்கு நீங்கள் கட்சி? அதான் அதிமுகன்னு ஒரு கட்சி இருக்குல்ல. திமுகவை ஒழிப்பது ஒரு கொள்கைன்னு ஒரு கட்சி உருவாகிருக்குன்னா அது அதிமுகவில் இருக்க வேண்டியதானே. பாட்டாளி மக்கள் கட்சிக்கு ஒரு கொள்கை இருக்குது, என்னது? வகுப்பு வாரி உரிமை. விடுதலை சிறுத்தைகளுக்கு சாதி ஒழிப்பு, தமிழ் தேசியம், ஈழம். திமுகவுக்கு மாநில சுயாட்சி, தமிழ் ஈழம், தமிழர் அரசியல், இந்த மாதிரி திமுகவுக்கு. அதிமுகவுக்கும் திமுக கொள்கை தான். ஒவ்வொரு கட்சிக்கு என்ன கொள்கை? இப்படி வந்துக்கிட்டு ரஜினியோட எங்கள் தலைவர் பெருசு, கருணாநிதி ஃப்ராடு, உதயநிதியை ஒழிப்பேன், ஸ்டாலினை ஒழிப்பேன், இப்படி சொல்வதற்காகவே ஒரு கட்சி. புரியுது? கொள்கைன்னு ஒன்று கிடையாதுங்க. திராவிடமா, இந்துத்துவமா, மாநில சுயாட்சியா, என்ன அவருக்கு எதுவுமே தெரியாது. சும்மா கீ கொடுத்த பொம்மை மாதிரி திமுக ஒரு தீய சக்தி, ஸ்டாலின் ஒன்றுமே பண்ணலை, அவ்வளோதான், பெண்களுக்கு இது இல்லை, பாதுகாப்பு இல்லை, இப்படி எதையா ஒன்று சொல்லிட்டு இருப்பாங்க. தொடர்ந்து பாதுகாப்பு இல்லாத சட்டம் ஒழுங்கு பிரச்சனைகள் தமிழகத்தில் தொடர்ந்து நடக்கிறதே நம்ம பார்த்து. சட்டம் ஒழுங்கு பிரச்சனைங்கிறது எல்லா ஆட்சியிலையும் இருக்குங்க. அதாவது தமிழ்நாடு தான் பெண்கள் பாதுகாப்பில் முதல்ல இருக்குது. நம்ம சொல்ல, மத்திய அரசு புள்ளி விவரம் சொல்லுது. தமிழ்நாட்டில் தான் சாதி மறுப்பு திருமணங்கள் அதிகம். தமிழ்நாட்டில் தான் தலித்துகள் உயரிய அதிகார முக்கிய இடங்களில் தலித்துகள் தமிழ்நாட்டில் தான் இருக்கிறாங்க. டிஜிபி, போலீஸு, நீதிபதி எல்லாம். வேறு எந்த ஸ்டேட்லேயுமே பிற்படுத்தப்பட்டோர், ஒடுக்கப்பட்டோர், பெண்கள் இவ்வளோ பெரிய இடத்துல கிடையாது, குறிப்பாக முஸ்லீம்ஸ். அதனால் சும்மா வந்துட்டு இந்த கவர்னர் பேசுகிறதும் விஜய் பேசுகிறதும் ஒரே மாதிரி இருக்கும். கவர்னர் பாருங்களேன், தமிழ்நாட்டில் தலித்துகளுக்கு பாதுகாப்பு இல்லை, பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை, என்னானாலும் இதை ஒன்று சொல்லிட்டு போயிடுவாங்க. கவர்னரு, பாஜக, விஜய் 3 பேரும் ஒரே டோனை தான் சொல்லுவாங்க. ஏன்னா இவங்களுக்கு மக்களுக்கான அரசியல் தெரியாது, மொழிக்கான சமஸ்கிருதத்தை திணிக்கிறாங்க, எதிர்க்க சொல்லுங்கள், எதிர்க்க மாட்டார். இந்தியை திணிக்கிறாங்க, எதிர்க்க சொல்லுங்கள், எதிர்க்க மாட்டார். நம்ம பார்க் ஸ்டேஷன் வரையும் இந்தியை திணிச்சிருக்கிறாங்க, இந்தி எழுதியிருக்கிறாங்க. இந்தியை வந்து வடவர் ஆதிக்கங்க அதிகமாகிட்டு இருக்கு. இது இப்போ புதுசாக ஒரு கட்சியை ஆரம்பிக்கிறவங்க திமுகவோட வீரியமான கொள்கையோடு வரணும்ல. இத்தனை கட்சிகள்னு அதை விட சிறப்பான விஷயங்கள் இவர் எதுவுமே செய்யாமல் திமுகவை திட்டுவது மட்டுமே ஒரு அரசியலுங்கிறது எப்படி சரியாக இருக்கும்? இப்போ ரஜினிகாந்த் அதான் சொல்கிறேன், கட்சி ஆரம்பிக்காத ரஜினிகாந்த் 50 ப்ரெஸ் மீட்டு சந்திச்சிருக்காரு, செய்தியாளர் சந்திப்பு, சிஏஏ எது வந்தாலும் பாஜகவை திட்டி ஒரு விமர்சனம், எச் ராஜாவை திட்டியே பேசியிருக்கு, விமர்சனம் பண்ணியிருக்காரு. பெரியார் சிலையை உடைப்பேன்னு சொன்னப்போ எச் ராஜாவுடைய பேச்சு காட்டு முன்னாடி தரணும்னு சொன்னவர் ரஜினிகாந்த். நீங்கள் இந்த மாதிரி பாஜக விமர்சனம் பண்ணியிருக்கீங்களா? பாஜக ஆதரவாளர்னு சொல்லப்பட்ட ரஜினியே பாஜக விமர்சனம் பண்ணியிருக்காரு. எனக்கு காவி பூச முடியாதுன்னு இருக்காரு, கட்சி தொடங்குறதா சொன்னவர். இப்போ கொரோனா காலத்தில் கூட்டம் சேர்ந்தால் மக்கள் செத்துருவாங்கங்கிற நோக்கத்தில் அவர் கட்சி தொடங்கலை. என் உடம்பும் பலவீனமாக இருக்குது, நான் வேணாம் கட்சி தொடங்கி நான் துன்பத்தில் தரலைன்னார். ஆனால் நீங்கள் என்ன பண்ணீங்க? மாஸ்டர் படம் கொரோனா காலத்தில் ஒரு சீட்டு விட்டு ஒரு சீட்டு தான் பண்ணணும்னு தேட்டரில் போட்டாங்க, ஏன்னா கொரோனா பரவுதுங்கிறப்ப. அப்போ வந்து அதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறாருங்க அவர். இல்லாட்டி என் படத்தை தேட்டரில் பண்ண வேணாம், ஓடிடியில் பண்ணுவோங்கிறதுக்கு ஒத்துக்க முடியாட்டார். ஏன்னா இவருடைய மார்க்கெட்டே அந்த ஓப்பனிங் சீனில் போய் தேட்டரில் கைத்தட்டி சீட்டை உடைச்சாதான் அடுத்த படத்துக்கு ஒரு ரேட் ஏறும். தலைவா அவன் படத்துக்கு போய் இவ்வளோ அலப்பறை பண்ணாங்க, அதை வச்சு தான் இவங்க மார்க்கெட்டை ஏற்றுறாங்க. ரசிகர்களுடைய அந்த முட்டாள்தனம் தான் உங்களுக்கு காசு. இவர் உண்மையிலே ரசிகர்கள் நேசிச்சா என்னோட மாஸ்டர் படத்தை நீங்கள் ஓடிடியிலே ரசிகர்கள் பாருங்கள், ஏன்னா உங்கள் உயிர் முக்கியம்.
கொரோனா காலத்தில் நீங்கள் வர வேணான்னு அந்த சீட்டு 50% சீட்டு தான் கொடுக்குறதா இருந்தாங்க. அதை ஏற்றுக்கல விஜய். ஒரு நல்ல நடிகர்னா ரசிகரை உயிர் வேணும்னா இல்லை அதை ஒத்துக்கோங்க, அப்படி பண்ணிக்குவோம், நட்டமானாலும் பரவாயில்ல, இல்லைன்னா ஓடிடியில் ரிலீஸ் பண்ணுங்க, அதை விஜய் ஒத்துக்கலையே. அப்போ ரசிகர்கள் தனக்காக சாகணுங்கிறது தான் விஜயோட இது. ரசிகர்களுக்காக இவர் வாழ மாட்டார், இவர் சாகவும் மாட்டார் ரசிகர்களுக்காக. ஆனால் ரசிகர்கள் இவருக்காண்டியே சாகணும். அதை பற்றின உங்களுக்கு எந்த இதுவும் கிடையாது. நமக்காக ஒருத்தன் சாகுறான். ஏங்க 1.25 வயசு குழந்தை செத்து போனதுக்கே இவரெல்லாம் வருத்தம் தெரிவிக்கல. ஒரு கூட்டத்தில் வந்து ஒருத்தன் குரங்கு மாதிரி குதிச்சு ஒரு குழந்தை செத்து போச்சு, மனசு பதறுது. அவர் எப்படிங்க கரூரை விட்டு போக முடியும்? தனக்காக ஒரு குழந்தை செத்து போச்சு, இத்தனை பேர் இறந்து போயிருக்கிறப்ப இறங்கி அந்த இடத்துல நின்று அழுது இருக்கணும்ல, கதறி இருக்கணும்ல, கட்டி பிடிச்சி ஐயோ இப்படி நடந்து போச்சேன்னு வேக வேகமாக நமக்கு போலீஸ் வந்துருமோ, யாரும் நம்மளை கல்ல விட்டு எரிஞ்சிருவாங்கன்னு ஓடுறாருங்க. இவர் தலைவராங்க. இவர் ஓடி போனவரையே தலைவர் இன்னும் கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க. ஒருவேளை இவர் இறங்கி நின்றுருந்தா அவ்வளோதான், இவரை மாதிரி யாரும் இல்லைன்னு இருப்பாங்க. ஆனால் இவர் அந்த அளவுக்கு ஒருத்து கிடையாது. இறங்கி ஓடி இருக்காருன்னா நம்ம எல்லாருமே பார்த்தோமே இறங்கி ஓடியதை. உலகத்திலேயே தான் கட்சி மீட்டிங்கில் செத்து போனதுனால பிரச்சனை வந்துருமோன்னு பயந்து ஓடின ஒரே தலைவர் இவர் தான். ஏன்னா குற்ற உணர்ச்சி. இவர் லேட்டாக வந்ததுனால தான் இத்தனை பேர் செத்து போனான். அது அவருக்கு தெரியும். கோர்ட்டில் 1000 காரணம் சொல்லலாம். உண்மை அது விசாரணையும் நடந்துட்டு இருக்கு இல்லையா? விசாரணை நடந்துகிட்டு இருக்கு. ஏன்னா இந்த விசாரணை ஒரு பேர் நடக்கட்டும். மீட்டிங் யார் மீட்டிங்? ஏடிஎம்கே மீட்டிங்கா, திமுக மீட்டிங்கா? ஒரு குறைந்தபட்ச ஒரு தார்மீக பொறுப்பெறுப்பு, ஒரு மன்னிப்பு. இத்தனை பேர் உயிர் போயிருச்சு. வந்தவங்களாம் ஒன்னே பார்க்க தானே வந்தாங்க. கலைஞர் பேச்சை கேட்கவோ, ஜெயலலிதா பேச்சை கேட்கவோ, ராமதாஸ் பேச்சை கேட்கவே வரல. இப்போ ராமதாஸ் இப்படி போவாரா? தன்னுடைய கட்சி மீட்டிங்கில் ஒரு 15 பேர் மயக்க போட்டு விழுந்தா நான் சீக்கிரம் லாட்ஜுக்கு போகிறேன்னு சொல்லுவாரா? திருமாவளவன் சொல்லுவாரா? ஸ்டாலின் சொல்லுவாரா? எடப்பாடி பழனிசாமி சொல்லுவாரா? மூவேந்தர் முன்னேற்ற கழகம் ஸ்ரீதர் வாண்டையாரோ சேதுராமனோ எந்த கட்சி தலைவரும் சொல்ல மாட்டாங்க. தான் கட்சி மீட்டிங்கில் இத்தனை பேருன்னா இறங்கி நின்றுவாங்க. அந்த வீட்டுக்கு போயிடுவாங்க. அந்த வீட்டு பொம்பளையால கட்டி பிடிச்சி கையை பிடிச்சி கதறிடுவாங்க. ஐயோ இப்படி நடந்துருச்சே அப்படி. எங்கோ ஒரு விபத்து நடந்தால் கூட எல்லா அரசியல் தலைவர்களும் போய் ஐயோ இப்படி சின்ன பிள்ளைங்க இறந்து போச்சு. ஆனால் கட்சி மீட்டிங்கில் இறந்து போனப்போ ஓடுன ஆள் இதெல்லாம் கொடூரம். இப்பேற்பட்டவர் வந்து வீரத்தை பற்றியும் பயப்படுறதை பற்றியும் பேசலாரு. இவர் ரஜினி பயந்துட்டாராம், இவர் வீரமாக இருந்தாராம். அப்போ ரஜினியுடைய அரசியல், சினிமா, தன்னடக்கம் எதுலேயுமே கால் தூசி கூட விஜய் வரமாட்டார். ரஜினி அரசியலுக்கு வரப்போகிறதில்ல, அவர் வரவும் இல்லை. ஆனால் அரசியலுக்கு வராத ரஜினியினுடைய அரசியல் கூட கண்ணியமானது, நேர்மையானது, ரசிகர்களை நேசித்தது. அவருக்கு ஒரு தத்துவம் அரசியல்னு ஒன்று இல்லைன்னா கூட அவருடைய பார்வை பார்க்கும்போது அவர் நேர்மையாக இருந்தது. விஜயிடம் நேர்மையான அரசியல் இல்லை, திறமையான அரசியல் இல்லை, தைரியம் இல்லை, துணிச்சல் எதுவுமே கிடையாது. இப்பேற்பட்ட ஒரு தலைவரை வச்சுக்கிட்டு ஆதவரிச்சுன்னா ரஜினி பயந்துட்டாரு, எங்கள் தலைவர் வீரமாக இருக்காருன்னு சொன்னால் எனக்கு என்னமோ அதான் அவரை நடுத்துவரில் விடுறதுக்கு ஒரு பிளான் பண்ணியிருக்காரு. இவருக்கு பொறுத்திருந்து பார்க்கலாம் இந்த களம் யாருக்கானது பார்க்கலாம். ஏன்னா இந்த பேச்சே விஜய் இப்போ தமிழ்நாடு முழுக்க இருக்க ரஜினி ரசிகர் ஓட்டு போட மாட்டாங்க. இப்போ ரஜினி ரசிகர்கள் எல்லாரும் திமுக ஓட்டு போட போகிறாங்க. ரஜினி ரசிகர்கள் கலந்து தான் இருப்பாங்க. ஆனால் இப்போ பாருங்கள், விஜய்க்கு ஒருபோதும் ஓட்டு போட மாட்டாங்க. திமுக பிடிக்காத ரஜினி ரசிகர்கள் கூட விஜய்க்கு போட மாட்டாங்க. ஏன்னா ரஜினியை இவ்வளோ தூரம் அவமானப்படுத்தினதுக்கப்புறம் பொறுத்திருந்து பார்க்கலாம் யாருக்கான ஓட்டு யாருக்காக இருக்க போகுது. தேர்தல் தேதியும் வந்து விரைவில் அறிவிக்க போகிறாங்க. இன்னும் களம் வந்து சூடு பிடிக்க ஆரம்பிக்கும். இன்னும் நமக்கு நிறைய சுவாரஸ்யமான தகவல்கள் இது மாதிரி கிடைக்கும். தொடர்ந்து பேசலாம். தற்போதைய தகவலுக்கு நன்றி ஜீவா.